நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். கண்களை மூடுவோம். அவர் மதில் அருகே வந்து நிற்பாரே, மலர்ந்த முகத்தை காண்பிப்பாரே. அவர் மதில் அருகே வந்து நிற்பாரே, மலர்ந்த முகத்தை காண்பிப்பாரே. கல்லறைகள் பிளந்திடுமே, மரித்த கிறிஸ்தவர்கள் எழுந்திருப்பார்கள். கல்லறைகள் பிளந்திடுமே, மரித்த கிறிஸ்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அது எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஆவியானவரே, நீங்கள் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். நல்ல அரை மணி நேரம் தெய்வத்தை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதனை செய்தோம். நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு பிரசன்னம் நம்மோடு கூட இணைந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தெய்வத்திற்கு, இயேசு ராஜாவுக்கு. இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மத்தேயு 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது யார் எழுதினது என்றால் மத்தேயு தான் எழுதினார். அவர் ஒரு ஆயக்காரர். அவர் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆண்டவரை என்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அவருடைய ஊழியத்தை செய்ய அவருக்கு, என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்கென்று இயேசுவை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இயேசுவை அவர் எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு ராஜாவாக எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் இருக்கிறது. மத்தேயு ஒரு ராஜாவாக எழுதுகிறார். மார்க்கு இயேசுவை ஒரு ஊழியக்காரராக எழுதுகிறார். லூக்கா இயேசுவை முழு மனிதனாக எழுதுகிறார். யோவான் இயேசுவை பிதாவாகி தேவனாய் எழுதுகிறார். ஆனால் இந்த மத்தேயு இயேசுவை ஒரு ராஜாவாக எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அவர் எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே, மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 29 வசனம் 7வது அதிகாரத்தில் இருக்கிறது. 5வது அதிகாரத்திலே மலை பிரசங்கம் தொடங்கின இயேசு 7வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே முடிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமாம்? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். திரளான ஜனங்கள். அந்த இடத்துல இயேசுவை குற்றம் பிடிக்கிறவர்கள் கூட அந்த இடத்துல இருக்கிறார்கள். யார் என்றால் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள். இயேசுவை பிடிக்க வகை தேடுகிற
ஜனங்களும் அங்கு இருந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லமா? நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், கொள்ளடிக்கிறவன் இருக்கிறான், கொலை செய்கிறவன் இருக்கிறான். அதிலிருந்து தான் பர்னபாசும் ரட்சிக்கப்பட்டவனாய் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அங்கிருந்துதான் கள்ளன் சிலுவிலை அறியும் போது அவனும் அங்கிருந்துதான் இயேசுவின் சத்தியத்தை அந்த மலை பிரசங்கத்தில் கேட்டுதான் கடைசி காலத்தில் இன்றைக்கு ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று கள்ளனும் சொன்னான். இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு அதிகமாய் சத்தியத்தை விதைத்தார். இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை வாசிக்க போனால் அதுல மனிதன் எப்படி வாழ்ந்தால் தேவ ராஜ்யத்தை பிடித்து கொள்ளலாம் என்று அவ்வளவு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இயேசு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அந்த சத்திய வார்த்தைகளை கேட்கும் போது, வாசிக்கும் போது உள்ளமெல்லாம் அங்கே நடங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு சத்தியத்தை ஆண்டவர் பேசினார். ஆனால் நாம் இந்த 7வது அதிகாரத்திலே, அதாவது 15வது வசனத்திலிருந்து அது கடைசி எத்தனை வரைக்கும் பார்க்க போனால், என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 27வது வசனம் வரையிலும் 12 வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன வசனங்கள், என்ன வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த சத்தியத்தை விதைத்திருக்கிறார் என்று பார்த்தால், என் அன்பு பிள்ளைகளே, நாம் வாசிக்கலாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த 15வது அதிகார வசனத்திலே, 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களிடத்திலும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வருகிற ஓநாய்கள் அதிகமாயிருக்கிறது. காலம் கடைசியாகி விட்டபடினால் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதனைகளுக்கும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால், அவர்கள் வரும்போது நமக்கு ஓநாயா தெரியாது, ஆட்டுக்குட்டியாக தெரியும். காரணம், இயேசுவின் அதாவது வல்லமையை தரித்து கொண்டு இப்படியாய் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல, கள்ள போதனைகள் பேச அவர்கள் வருவார்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவ மக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதனைகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் வந்து மலை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட வேத ரகசியங்களை, சத்தியங்களை இந்த நாட்களிலே இப்படி நடக்கும் என்று அவர் ஆணித்தரமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனைகள், அவர்கள் அற்புதங்கள் செய்வார்கள், அதிசயங்கள் செய்வார்கள். இதை நம்பி ஓடுகிற ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அந்த நாமத்தை தரித்து கொண்டு
அவர்களுக்கு விசுவாசிகளுக்கு அந்த அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இவர்களுக்கு எப்படி இருக்குமோ என்று தெரியாது. ஆமென். இன்றைக்கு அப்படிதான் கிறிஸ்துவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. உண்மையான போதனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உண்மையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எங்கேயாவது போய் தனக்காக ஊழியம் செய்கிற இடத்தில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த ஆத்துமா வீணாக போய்விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டும் என்று ஓடுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். சில ஊழியக்காரன் கூட ஓடுகிறான். எதற்காக? இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்திலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அங்க சத்தியம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் தான் இந்த வார்த்தைகள் யார் சொன்னது? ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ரொம்ப நாணமாயிருக்க வேண்டும். கடைசி காலம். ஒரு ஊழியக்கார மீட்டிங்கு போனோம். குடும்பமாய் போனோம். கிப்சன் மனைவி வந்தாங்க, நான் அம்மா போனோம். அங்க போனால் செழிப்பு உபதேசம். அவர் எடுத்து பணத்தை எடுத்து கொடுக்கிறார். கடைசி நேரத்திலே நான் எப்படி கொடுக்கிறேன், நீங்களும் அப்படிதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுல பல ஊழியர்கள் எழும்பினார்கள் அந்த செழிப்பு உபதேசத்தை கேட்டு. இன்றைக்கு சத்தியம் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும், எந்த சபையில பார்த்தாலும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வதிப்பார், 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 உங்களை உயர்த்துவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலமாச்சே. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்படி நடக்கிறதே. தேசத்துக்கு தேசம் சண்டைகளும், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதங்களும் நடந்து கொண்டிருக்கிறதே. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறதே. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அந்த வார்த்தையை பிரசங்கிப்போம் என்று இல்லை. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட எச்சரிப்பான வார்த்தைகளை பேசினால் சபையிலே ஜனங்கள் இருக்க மாட்டார்கள் என்று பயந்து, தன் வாழ்க்கைக்கு பயந்து, தன் ஊழியத்துக்கு பயந்து, தன் ஊழியம் எப்போதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பான வார்த்தை சொல்லுவோம், அந்த ஜனங்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்துவோம், ஆவிக்குள்ளாக வழிநடத்துவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் என்று இல்லாமல் பொய் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பொய் போதக சொல்லிக் கொண்டு இந்த நாளிலே இருக்கிறார்கள். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே அவர் கடைசியாக சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் ஓநாய்க்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓநாய்க்கள். எப்படிதான் உங்களை கவர் பண்ணுவான் என்று தெரியாது. இன்றைக்கு யெகோவா விட்னஸ் ஒவ்வொருவனும் கிறிஸ்தவன் வீட்டுக்கு ஓடி வருகிறான். காரணம், பொய் சத்தியங்களை சொல்லி உங்களை மாற்றும்படியாய் அவன் எப்படி வருகிறான்? ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிறான். இப்படிப்பட்டவனை ஒருவனும் உங்க வீட்டு வாசப்படியில கூட சேர்க்காதீங்க. நாணமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்கள் சபையிலே பேசப்படாத வார்த்தைகளாய் அவர்கள் ரட்சிப்பின் வார்த்தைகளின், பரலோக வார்த்தைகளின் சொல்ல போகிறார்கள். ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். உன் ஆத்துமாவை கெடுத்து நாசம் பண்ணி பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போய் விடுவான். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். அப்படின்னு இல்லைங்க, ராமன் சொல்லமா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நன்றாக கவனிக்கணும். எப்படி இருந்தாலும் மாற்றிக்கொள்வான். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அந்த கள்ள போதனைகள் உங்களிடத்தில் வரும்போது, மற்ற சபையில் ஏறும்போது ரொம்ப நாணமாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லமா, நான் ஜெபராஜ் ஐயா கூட இருக்கும்போது குமார் என்றவன் ஒருவன் பெங்களூர்லேருந்து வந்தான். அவன் சரீரமே விபச்சாரக்குரியவனாய் இருக்கிறான். பெங்களூர்ல எனக்கு 90 சபை கர்நாடகா பகுதியில் இருக்குது என்று சொன்னான். அவ்வளவும் அவன் செய்கிற காரியங்கள் கொடூரமான காரியங்கள். எந்த சபைக்கு போகிறானோ அந்த சபையில எப்படிதான் அவன் வளைப்பானோ பெண்களை தெரியாது. அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு கள்ள தீர்க்க தரிசனமும் கள்ள போதனையும் கொண்டு வருகிறான். அவர்களுடைய கிரிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலத்திலே நாம் நாணமாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஊழியக்காரனுடைய ஆவி என்னதென்றும், உன்னுடைய ஊழியக்காரனுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது என்னதென்றும் நீங்கள் அறிந்திருக்கும் போது, வெளியே இருந்து ஒரு ஓநாய் வருகிறான் என்றால் அவன் வாயில என்ன வார்த்தைகள் வருகிறது என்று நீங்கள் கேட்கும்போது இது ஓநாயுடைய சத்தம் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அதனால்தான் இங்கே 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த சத்தியம் நமக்கு எவ்வளோ ஒரு அழகாய் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய மகிமைக்கும் இந்த வார்த்தைகள் காணப்படப்படுகிறது பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, முட்செடிகளில் திராட்சை பழங்களை அறுக்க முடியுமா அல்லது பார்க்க முடியுமா? முட்செடி ஒன்றுத்துக்கும் பொதுவாத முட்செடியாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களை பறிப்பீர்களா? இந்த இப்படிதான் கள்ள போதனைகள் வரும். அவனிடத்திலே திராட்சை பழங்கள் கனிகள் ஒன்றும் இருக்காது. அவனிடத்திலே அத்திப்பழமாகிய கனிகள் ஒன்றும் இருக்காது. அவனிடத்திலே சத்தியம் இருக்காது. அவனிடத்திலே கள்ள போதனை தான் இருக்கும். அவனிடத்துல முட்பூண்டுகளும் முட்செடிகளும் தான் காணப்படும். அந்த முட்செடிகளும் முட்பூண்டுகளும் ஒன்றுத்துக்கும் பொதுவாது அது எரிக்கத்தக்கதாக காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவித்தில் வழிநடத்தி எப்படியாவது நான் முன்னதாகவே சொன்னது போல முட்டி மோதிக்கொண்டு தேவராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று நீங்க எப்படி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெய்வத்திற்கு தான் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறேன். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின் பிரகாரம் வழிநடத்தி அந்த வார்த்தைகள் பிரகாரம் அப்பா என்னை பாதுகாத்து உங்களுடைய ராஜ்யத்திலே கொண்டு போங்கப்பா என்று சொல்லும் போது நிச்சயம் தேவனாகிய கர்த்தர்
அவர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல்லாப்பழத்தை எடுத்துங்க, பல்லா மரத்தை எடுத்துங்க. பல்லா மரத்தை காட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா வீடுகளிலும் பெருசாக இருக்குது. காட்டுக்குள்ளே போனால் அதை விட பெருசாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த மரத்தில் மரமோ நல்ல மரம், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மரம். அந்த மரத்தை வெட்டினாருன்னா ஆதி காலத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் இந்த வாசப்படி கதவெல்லாம் என்னது? பல்லா மரத்தில் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கட்டல் செய்கிற என்றால் மற்ற காரியங்கள், மர சம்பந்தப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் செய்கிறார்கள் என்றால் இந்த பல்லா மரம். கனியோ அழகான பழங்கள். ஒரு ஆமென் சொல்லமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அப்படியாய் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு வருகிற கள்ள தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஆத்மாவை கொடுக்காது. ஒரு ஆமென் சொல்லமா? சத்தியத்தை விதைக்கிறவன், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புளியாந்தோப்பில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிற அந்த ஊழியக்காரர், ஒரு வயசு பையன்தான், இருக்கிற ஒயின் ஷாப்பு எங்கெல்லாம் அந்த டாஸ்மார்க் இருக்கிறதோ அங்கெல்லாம் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு ஒரு தைரியமாய் அந்த சத்தியத்தை இயேசுவை குறித்து சொல்லுவார். நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறீர்கள்? நீங்கள் குடித்து வெறித்து உன் சரீரம் வீணாய் போய்விடமே, உன் குடும்பம் நடுத்தவருக்கு வந்துவிடமே என்று எங்கெல்லாம் ஒயின் ஷாப் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஜனங்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம், கட்ட மரம் நல்ல மரம் கட்ட கனியை கொடுக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல மரம்தான் நல்ல கனியை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு. இந்த ஒரு பல்லா மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது மரமும் மற்ற வீடுகளுக்கும் அது உபயோகிக்கப்படுகிறது. அதில் வர கனிகளும் அழகாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியோ நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். என் அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும்? சத்தியத்தை விதைக்கும் போது இன்றைக்கு அந்த வார்த்தைகள் கனி கொடுக்கிற வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 18வது வசனம் சொல்லப்படுகிறது, நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்போ என் அன்பு பிள்ளைகளே, நாம் அவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நாம் மாற வேண்டும். சத்தியத்தை விதைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். உண்மையான சத்தியத்தை, ஆண்டவருடைய போதகத்தை, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் விதைக்கும் போது அதிலிருந்து பல கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ளும் போது ஜோசுவாவை அபிஷேகித்து அந்த ஊழியத்தை ஜோசுவாவுடைய கரத்தில் கொடுக்கும் போது
தெய்வத்திற்கு பயந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவ்வளோ ஒரு பயபக்தியோடு கூட இயேசுவா செய்தார். ராமன் சொல்லமா, பல ராஜாக்களை முறியடித்தார், பல தேசங்களை அவர் பிடித்து கொண்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அந்த ஜனங்களை உண்மையாய் கொண்டு போனார். அந்த ஜனங்களை உண்மையாய் கொண்டு போகும்போது முற்பிதாக்கள் இருந்தவர்களா மரித்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இப்படியாய் இந்த காலத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு ராஜன், பரிசுத்த ஆவியானவரை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். பிதாவை மாத்திரம் அறிக்கை செய்கிறவன், இயேசுவை மாத்திரம் அறிக்கை செய்கிறவன் ஒரு நாளும் நல்ல கனியை கொடுக்க முடியாது. கெட்ட கனிகள் தான் கொடுக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. ஆவியானவரால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட இந்த சத்தியம் இருக்கும்போது இந்த சத்திய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படைந்து ஆக வேண்டும். 19வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். அந்த நாட்கள் வந்துவிட்டது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாட்கள் வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நாட்கள் வந்துவிட்டது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தெய்வத்திற்கு முன்பாக பயந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் இருந்தால் அவனுடைய விசுவாசிகளும் தெய்வத்துக்கு பயந்து, என் அன்பு பிள்ளைகளே, ஆவிலே வளர்ச்சி அடைந்து தேவனை பற்றி கொள்ளுகிற ஜனங்களாய் இருப்பார்கள். ஒரு ஊழியக்காரன் அசதியாய் இருந்தால், தேவையில்லாத சத்தியத்தை விதைத்தால், கள்ள போதனைகள் பேசினால், கள்ள தீர்க்கதரிசிகள் பேசினால் என்ன சொல்லப்படுகிறது? நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அந்த நாட்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆமென். அல்லேலூயா. முந்தினோர்களாம் பிந்தினோர், பிந்தினோர்களாம் முந்தினோர். எந்த ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போக முடியும் என்று தெரியாது. எந்த விசுவாசிகள் பரலோகத்துக்கு போக முடியும் என்று தெரியாது. இன்றைக்கே கிறிஸ்துவ சமுதாயம் தேவ சமூகத்திலே நீ என்ன செய்திருந்தாலும், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், விக்கிரகத்துக்குள்ளாக காணப்பட்டாலும், தன் பிள்ளைகளை விக்கிரகத்துக்குள்ளாக அதாவது பலி செலுத்தினாலும், இன்றைக்கு தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, நான் இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாமல் செய்துவிட்டேனே, என் கனிகள் எல்லாம், என் பிள்ளைகள் எல்லாம் விக்கிரகத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் என்று தேவ சமூகத்தில் மன்றாடினால் மனம் இறங்குகிற தெய்வமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் இறங்குவார். இரத்தத்தினாலே கழுவுங்க. நான் தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் பாவத்தைக்குள்ளாக வந்துவிட்டேன், நான் கெட்ட மரமாக இருக்கிறேன், என்னை நல்ல மரமாக மாற்றுங்க என்று சொன்னால், கெட்ட குமாரன் மனம் திரும்பி என் தகப்பன் வீட்டிலே
அநேக வேலைக்காரர்களுக்கு நல்ல உணவு இருக்கிறது. நானோ இப்படியாய் பாவத்துக்குள்ளாகி பன்றி தவிட்டு கூட எனக்கு பன்றி தின்னுகிற ஆகாரம் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று உணர்ந்து அறிவை பயன்படுத்தி கொண்டு என் தகப்பன் வீட்டை நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொன்ன வண்ணமாய் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி, ஒருவேளை என் அன்பு பிள்ளைகளே மனம் திரும்பி இயேசுவை மீண்டுமாய் பற்றி கொண்டால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் மாறும். இல்லை என்றால் கெட்ட கனிகளாகத்தான் இருப்போம், கெட்ட மரங்களாகத்தான் இருப்போம். ஆமீன். அல்லேலூயா. 20வது வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பு. உன் சபை ஊழியக்காரன் மாத்திரம் நம்பு. வெளியே இருக்கிற ஊழியக்காரன் நம்பாத. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவரை நம்பு. உன் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியக்காரனை நம்பு. வெளியே இருக்கிற ஊழியக்காரனை நம்பினால் அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான். உனக்கு சத்தியத்தை மாற்றி பொய்த்திருக்க தரிசனத்தையும் பொய் போதனை பண்ணி உன்னை வெட்டொண்டு அக்கினியில போடும்படியாய் செய்து விடுவான். ரொம்ப நாணமாயிருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் இயேசு மலையிலே கடைசி நேரத்திலே இப்படிப்பட்ட சத்தியங்களை விதைத்தார். ஒரு ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம் மடமடன்னு. கடைசியில் ஒரு 5 வசனத்தை மடமடன்னு வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பையானால் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவனே பரலோகத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால் கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22. அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினும் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தும் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கிற செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுவேன். யாருன்னு தெரியாது, அக்கிரமக்காரன் என்று சொல்லிவிடுவார். அவருடைய வார்த்தைகளுக்கு பிரகாரம் நடக்கிறவர்கள், நல்ல மரமாய் இருக்கிறவர்கள், நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் மாத்திரம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அக்கிரமக்காரர் செய்கைகளுக்காரரே அக்கிரமம் செய்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன். 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனசுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை கண்மலை மேல் போடப்பட்ட அஸ்திபாரமான வார்த்தைகளை உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உறுதியாக இருக்கும்படியாய் செய்யுங்கள். இல்லை நான் உலகத்திலேயும் இருப்பேன் என்று சொன்னால் கீழே வாசிப்போம். நான் சொல்லிய
26. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவே. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ராமன் சொல்ல, இவன் மணல் மேல கட்டலங்க, அதாவது இவனும் ஆழமாதான் கட்டினான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ தன் வீட்டை மணலின் மேல் கட்டினதாய் காணப்படுகிறது. ராமன் சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை சபை கள்ள போதனை பண்ணி சபையே இல்லாதபடி இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கணக்கிட்டு பார்த்தால் எத்தனை சபைகள் மூடியிருக்கிறது. காரணம் என்ன? கள்ள போதனை, கள்ள தீர்க்க தரிசனம், பாவம். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓனையா வந்து நிற்கிறான், கட்ட மரமாக இருக்கிறான். ஒரு நாளும் அவனிடத்திலிருந்து நல்ல கனிகள் வராது. அவன் மண் மேல் கட்டண வீட்டாய் காணப்படுகிறான். ஒரு நாள் விழும் அழிந்து போகும். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அதாவது முழுவதும் அழிந்தது என்றார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம் வெளியே இருக்கிற ஒரு ஊழியக்காரனை நம்பாதபடி அவன் எந்த சூழ்நிலை எப்படி வருவான் என்று தெரியாது. அவனை பார்க்கும்போது ஆட்டுத்தோல் இருக்கும், உள்ளே அவன் ஓனாயாய் இருப்பான். அவன் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் இருப்பான், பொய் வார்த்தைகளை பேசுகிறவனாய் இருப்பான். அற்புதங்கள் செய்வான், அதிசயங்கள் செய்வான், பேய்கள் ஓடும், சூனியங்கள் ஓடும், பல அற்புதங்கள் செய்வான். ஆனாலும் சத்தியம் இருக்காது, நல்ல மரமாக இருக்க மாட்டான், கெட்ட கனிகளை கொடுக்கிறவனாய் காணப்படுவான். நல்ல கனி கொடுக்கிற மரமாக எதுவோ அதை பிடித்து கொண்டு நல்ல கனிகளை நீங்களும் கொடுங்க. உங்களுக்கு உங்கள் சபை போதகருக்கு கீழ்ப்படைந்து இருக்கும்போது நிச்சயமாய் தேவனாய கர்த்தர் கண்மலை மேல் வீடை கட்டினவர்களாய் காணப்படுங்கள். எந்த காற்றடித்தாலும் அது விழாது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.